Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Artificial Intelligence and Data Science and Artificial Intelligence and Machine Learning, அதாவது AADS and AAML. இந்த ரெண்டு கோர்சஸ் வந்து சென்னை காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் வந்து நீங்கள் எந்தெந்த மாணவர்கள் அதிக கட் ஆஃப் இருக்கிறவங்களில் போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்குறோம். ஸோ மெயினாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மாணவர்கள் அந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சைடு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 194க்கு வந்து நமக்கு வந்து ஓசிக்கு வந்து லாஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 192 அந்த ரேஞ்சில் வந்து ஓசிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மற்ற கம்யூனிட்டியுமே பார்த்தீங்கன்னா 190 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 192 193 இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு கோர்ஸாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நம்ம வந்து லைனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் RECன்னு சொல்கிறோம். ஸோ RECயில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே கோர்சஸுமே இருக்குது. இந்த ரெண்டு கோர்சஸுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 190 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது AML பார்த்திங்கன்னா ஒரு 189 190 இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து ராஜலட்சுமி காலேஜ் செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வச்சிருக்கலாம். ஸோ REC. ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து JPR கூட வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே தான். ஒரு 165 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறவங்க, ஒரு 170 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம JPR கூட வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக இன்னொரு காலேஜ் வந்து சவிதா. ஸோ சவிதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 185 எபோவ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் ரெண்டுமே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 186 187 இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படிங்கிறதுனால இந்த இயர் கட் ஆஃப் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 3-4 மார்க் வந்து குறையும். ஸோ 195 இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சவிதா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சவிதா இதில் எல்லாமே வந்து சென்னை சைடு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 188 187 இந்த ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகும். நீங்கள் வந்து BC MPC அந்த கேட்டகரியில் போகிறப்போ ஒரு 185 அந்த ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லயோலா. ஸோ லயோலா பொறுத்த வரைக்கும் வந்து 2 லயோலா கேம்பஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து மார்க் வந்து அதிகமாக வேணும். நீங்கள் ICAM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. ஒரு 188 அதாவது இதில் வந்து ஒரு 185 186க்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஒரு இதுதான். ஸோ ஒரு சிஸ்டர்ஸ் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 185லேருந்து 190 இருந்ததுனா தான் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து தானிஷ் அகமது பொறுத்த வரைக்கும் ஒரு 185 அந்த ரேஞ்சுக்கு இருக்க லாஸ்ட் டைம்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இந்த லாஸ்ட் இயர் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 184 வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா OC அப்படிங்கிறனால ஒரு 184 கிடச்சிருக்கு. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. ஸோ ஒரு 160 அந்த ரேஞ்சு தான் வந்து நமக்கு இதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 150 அந்த ரேஞ்சில் ஃபில் ஆகிருக்கு. இப்போ இதே வந்து ஒரு சில காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபில்லே ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பெருசாக ஸ்கோப் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த முத்துக்குமாரன் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 ஸோ அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஃபில் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸ். இதே வந்து டேஸாக இருக்கிற காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக ஃபில் ஆகாத காலேஜஸ்லாம் தான் இருக்கும். ஸோ அந்த காலேஜஸ்லாம் இதெல்லாம் பாருங்கள், PMR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜ் நம்ம தப்பு சொல்லலை. பட் வந்து என்னென்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த காலேஜெலாம் ஃபில்லே ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கிறப்போ அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த காலேஜஸ்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை வந்து லேப் ஃபெசிலிட்டியோட எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ
கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 167க்கு ஃபில் ஆகிட்டு இருந்த காலேஜஸ் வந்து என்ன ஆகுது அப்படியே வந்து டிராஸ்டிக்காக கம்மியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி கம்மியாச்சு அப்படின்னாலும் மாணவர்கள் வந்து அதிகமாக விரும்பலை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2021 150 எடுத்தவங்களுக்கு தான் இந்த காலேஜே கிடச்சிருக்கு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 98 எடுத்தவங்களுக்கும் 112 எடுத்தவங்களுக்கும் 124 எடுத்தவங்களுக்கும் இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சோ அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இது கம்மியாயிருச்சா இல்லையாங்கிறத நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்காதனால தான் இந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாயிருச்சா, இல்லை மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆக முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி காலேஜஸ்லாம் ஓமிட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஒரு 150 எபோவ் வந்து இருந்தால் நமக்கு பெஸ்ட் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி அந்த காலேஜஸ்லாம் போகலாம். ஒரு சில காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் வந்து நிறையா பேர் சேர்ந்துருக்க மாட்டாங்க, இல்லை வந்து ஆரம்பித்து 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆயிருக்கும். அந்த மாதிரி காலேஜஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அதை கூட ஜாயின் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஃபில் ஆகாத காலேஜஸ் வந்து தயவு செஞ்சு போகாதீங்க. அது போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் வந்து அதோட ஸ்டாண்டர்டைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் எடுத்து பாருங்கள், முக்கால்வாசி காலேஜ் வந்து ஃபில் ஆகிருக்கு, ஒரு சில காலேஜஸ் வந்து ஃபில் ஆகலை. ஸோ அப்போது அந்த மாதிரி பீக்கில் இருந்தப்பவே வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிற காலேஜஸ்லாம் வந்து நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பின்னாடி ஸ்கோப் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து சென்னை சைடு காஞ்சிபுரம் சைடும் இருக்கிற காலேஜோட லிஸ்ட்டை தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து வேறு எங்கேயும் இல்லை, எல்லாமே வந்து டிஎன்இஏ வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ரேங்கிங்கும் பார்த்துக்குங்க. ரேங்கிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.